இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கரூர் இஷ்யூக்காக சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது. தொடர்ந்து விஜய் பிரச்சனைகளுக்குள்ள இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணி வெளியில வருவார். அதான் இஷ்யூஸ் எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஏன் இவங்க இவ்ளோ இது பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. யார் பண்றாங்க? ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே தான். ஓகே, சென்சார் போர்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. அது சென்ட்ரல் கரெக்ட் தான். பட் தென் பெருசா இவங்க எதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் கெரியர் உச்சம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ராஜீவ் காந்தில இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இவரே அவருக்காக ஒரு இது பண்ணல. ராகுல் காந்தி சொல்றீங்களா? ராகுல் காந்தி என்ன எழவி அது? ஏன் ஸ்டேட்ல இருந்து யாருமே ஏன் அவருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுதான். சிஎம் ட்வீட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருந்தாரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே போடல. விஜய் அது சம்பந்தமா எந்த எதிர்ப்பு குரலும் எழுப்பல. இப்போ பொதுவா கரூர் இஷ்யூ நடந்தப்போ வந்து சிஎம் சார் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவ்வளவு ப்ரெஷர் பண்றாங்க, சிபிஐ விசாரணை நடக்குது, படம் ரிலீஸ் ஆகல. இப்ப விஜய்க்காக யாரும் குரல் கொடுக்கலாம்னு ஒன்று சொல்றேன். விஜயே வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குல்ல. விஜய் எதுவுமே அதை பத்தி பேசல அப்படின்னு. யூசுவலா அவர் அப்படிதாங்க இருப்பாரு. விஜய் வந்தா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி வந்து இந்த ஈக்குவாலிட்டி அதெல்லாம் இருக்கும். இந்த கேஸ்ட் அது இதுன்னு போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காம இருக்கும். இப்போ கேஸ்ட் ரிலிஜன் மாதிரியான சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல வந்து அவங்க பெரிய அளவுல கருத்து சொன்னதில்லை. விஜய் இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததில்ல. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லையே, சொல்லியிருக்காரு நிறைய இதுக்கு சப்போர்ட். கவின் படுகொலை சம்பந்தமா அவர் எதுவுமே பேசல. அது பத்தி பேசல. பட் வந்து மாநாடுல அது பத்தி பேசினாலும் அந்த சாங்ல அது பத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். போதும்டா.